டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தேவா. இன்னைக்கு சூப்பரான ஒரு கால்குலேஷனோட தான் நான் வந்திருக்கேன். ஏன்னா எலெக்ஷன் டைம் ரொம்ப நெருங்கிருச்சு. டிவிகே வேட்பாளர்கள் எல்லாருமே எல்லார் மாதிரி நீங்களும் ஓட்டு கேட்கறது, ஓட்டு சேகரிக்கிறதுன்னு அவங்க ஸ்டைலே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது நடக்காது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம களத்துல இறங்குறோம் எல்லா வேட்பாளர்களும் நல்லா புரிஞ்சுக்கங்க. அவங்கள தாண்டி ஒரு புதுவிதமான சில விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சா மட்டும் தான் மக்களுக்கு நம்மள பிடிக்கும். ரைட்? 234 தொகுதியிலயும் ஓட்டு எண்ணிக்கை எவ்வளோ இருக்கு தெரியுமா? 5,77,07,380 ஓட்டு இருக்கு. இதுல ஆண்களுக்கான ஓட்டு மட்டும் 2,77,38,925 ஓட்டு. பெண்களுக்கு 2,89,60,838 ஓட்டு. இதுலயே டிவிக்கு ஜெயிச்சிரும்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, பெண்கள் ஓட்டு தான் ஜாஸ்தியா இருக்கு. ஏஜ் வைஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் 18 வயசுல இருந்து 23 வயசுக்குள்ள 20% இருக்கிறாங்க. 24 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள 40% இருக்கிறாங்க. 41 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள 30% இருக்கிறாங்க. 60 வயசுக்கு மேல 10% இருக்கிறாங்க. இதுல நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, 18 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் அந்த 20%ல 18% டிவிகேக்கு தான் ஓட்டு போடுவான். நம்ம பசங்க, நம்ம தம்பி. அதுல எந்த மாற்றமே கிடையாது. நெறைய வீடியோஸ் நீங்க பார்ப்பீங்க. 24 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ள 40% சொன்னேன் இல்லையா? அதுல பாதிக்கு பாதி இருந்துரும். 20% டிவிகேக்கு ஓட்டு விழும். இதே 41 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ள நமக்கு 30%த்துல வெறும் 7% தான் விழுகும். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க தான் நான் பரம்பரை பரம்பரை இந்த கட்சி, பரம்பரை அந்த கட்சி. ஏன்னா கட்சி பேர்லாம் நம்ம சொல்லக்கூடாது இல்லையா? நம்ம யார பத்தி பேசுறதுக்கு வரல. ஃபர்ஸ்ட் வீடியோலருந்து நான் அதான் சொல்றேன். விஜய் எனக்கு பிடிக்கும். என் தலைவன். என் தலைவனுக்காக நான் ஓட்டு கேட்கிறேன். என்னால முடிஞ்சத செய்றேன். அவ்வளவுதான். ஓகேவா? 60 வயசுக்கு மேல ஒரு 2% இப்படி டோட்டலா கால்குலேட் பண்ணும்போது 47% டிவிகேக்கு ஓட்டு உறுதி. கிட்டத்தட்ட 50%. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. கிட்டத்தட்ட 50%ம்னா 5,67,00,000 ஓட்டுல 50% என்னாச்சு? நல்லா யோசிச்சு பாருங்க. 2,80,00,000 ஓட்டு. முடிஞ்சு போச்சா? ஈஸியா நம்மனால ஜெயிச்சு ஒரு முதலமைச்சரா என் தலைவன் உட்கார முடியும். ஆனால், வேட்பாளர்கள் கையில தான் இது இருக்கு. என்னதான் விஜய பிடிக்குதுனாலும், என்னதான் என் தலைவன்னு சொன்னாலும், வேட்பாளர்கள் சரியில்ல, சரியான ரெஸ்பெக்ட் குடுக்கல, சரியான விஷயங்கள செய்யல, வொர்க் அவுட் பண்ணல, போகல அப்டின்னா, இது நடக்குமான்னா, இது நடக்காது. கிளியரா புரிஞ்சுக்கங்க. நான் ஒரு 5 என்னோட சரவுண்டிங்ல இருக்க ஒரு 5 மாவட்டத்த நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாவட்டத்துல இருக்க ஓட்டு எண்ணிக்கையும், வேட்பாளர்கள் எப்படி இருந்தா இத வந்து அடுத்த லெவல் கொண்டு போகலான்ற ஒரு விஷயத்தையும் நாளைக்கு வீடியோல நான் சொல்றேன். கவனமா பாருங்க. இந்த வீடியோவ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. யார் யார் எந்தெந்த தொகுதி அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ஒரு நம்பர் ஒண்ணு நாளைக்கு தரேன். உங்களோட வேட்பாளர் எப்படிப்பட்டவரு? என்ன அவரு என்ன மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும்? அவர் என்ன சூப்பரா பண்றார்ன்ற விஷயத்த சொல்லுங்க. அதையும் நான் வீடியோவா போடுறேன். ஓகே. விஷ் யூ ஆல் த பெஸ்ட்.